அப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் ஐயா. எல்லார்கிட்டயும் பேசி என்னால முடியல ஐயா. அதுதான் நீ பேசவே வேணாம், மணி ஏடி. இல்ல மனு இல்ல, நான் மனு கொடுத்து வேலை ஆகலன்னு கண்ணா பண்ணிருக்கேன். நீதி கிடைக்கலன்னு தானே இங்க உட்கார்ந்திருக்கேன். ஐயா நான் மல்லலார்ல வசிக்கிறேன் ஐயா. என் பேர் என்னோட வீட்டுக்கார பேர் டிபார்ட்மெண்ட்ல சானிடரி ஒர்க்கரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க. அவரோட தந்தையர் வாரிசு பேர்ல தான் அவருக்குள்ளே பதவி கிடைச்சதுங்க. நான் எம்எஸ்சி ஐடிங்க. அவர் 12th படிச்சிருக்காருங்க. பார்த்து முழுக்க வீட்டுல கல்யாணம் பண்ண கல்யாணம் தான் இது. 4 வருஷத்தின் பேர்ல ஒரு குழந்தை பிறந்து இறந்துருச்சுங்க. 2021 ஏற்கனவே ஒரு குழந்தை பிறந்து இறந்துருச்சு. அதன் பேர்லயும் இப்ப நான் லாஸ்ட் 10 மாசமா நான் எங்க அப்பா வீட்டுல பிரிச்சிருக்கேன். என்ன வீட்டை விட்டு வெளில தள்ளிட்டாங்க. நான் நகையை ஏமாத்தினேன், இதை ஏமாத்தினேன், என் மேல இல்லாத பழி எல்லாம் போட்டு வீட்டை விட்டு வெளில தள்ளிட்டாங்க. வீட்டை விட்டு வெளில தள்ளி எங்க அப்பா கிட்ட தான் நான் 1 வருஷமா இருக்கிறேன். வந்து என்ன கர்ப்பம் வாங்கிட்டு இப்ப நான் கர்ப்பத்துக்கு காரணம் இல்லைன்றான். வந்து கர்ப்பம் வாங்கி காரணம் இல்லைன்னு சொல்றான். அந்த குழந்தைக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்க முடியாதுன்றான். எனக்கு 1 வருஷமா எந்த மெயின்டெனன்ஸும் கொடுக்கல. எந்த விதத்திலயும் எனக்கு புருஷனாவும் நடக்கவும் இல்ல, மனுஷனாவும் இல்ல. மகளிர் காவல் நிலையத்துல எனக்கு குழந்தைக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்றான். கையெழுத்து போட்டு வட்டிக்கும் வாங்கி தர முடியாது, காசும் தர முடியாதான். இதன் பேர்ல நான் அம்மா கிட்ட கமிஷன் கொடுத்தேன். அவங்க விசாரிச்சு அவங்க ஏடிஎஸ்பி எல்லாருக்கும் அனுப்பி விட்டாங்க. அவங்க கிட்ட போனாலும் எனக்கு நீதி கிடைக்கல. அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு என்ன வெளியே தள்ளுறாங்க. எங்க போனாலும் எனக்கு நீதி கிடைக்கல. நான் சென்ட் மேரிஸ் ஹாஸ்பிட்டல் காட்பாடியில ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேங்க. எனக்கு இரணியா ஹாஸ்பிட்டல் இரணியா கம்ப்ளீட் அவர் தான் தீர்த்து வச்சாரு. அவர்கிட்டயே தான் நான் இப்ப ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன். 1 வருஷமா நானே என் குழந்தைய கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நானே மெயின்டெனன்ஸை பார்த்துக்கிட்டேன். அதுக்கு தொழில் எல்லாத்தையுமே பண்ணேன். ஆனா இதுக்கு மேல என்னால ஆபரேஷன் செலவு ஏத்துக்கிற அளவுக்கு என்னோட அப்பாவோட சூழ்நிலையும் கிடையாது, என் குடும்ப சூழ்நிலையும் கிடையாது. வறுமையில தான் எம்எஸ்சி வரைக்கும் படிச்சு முடிச்சேன். அவர் ஆட்டோ கூலி தொழிலாளி. எனக்கு அவர் பணம் கட்டி எனக்கு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தே தீரணும். அப்படி பார்க்க மறுத்தா அவர் உள்ள போகணும். இதுல 2த்துல ஒண்ணு தெரியாம நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். முதல்ல எனக்கு கொடுத்தா எனக்கு நீதி கொடுங்கம்மா. நான் என்னோட உடம்பு கண்டிஷன் கேட்ட ஹாஸ்பிட்டல்ல என்ன சேர்த்து அனுமதிச்சு எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்லுங்கம்மா. நான் என் குழந்தை பிரசவிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்லுங்க. இல்லம்மா அவங்க வராம ஏத்துக்க மாட்டேன். என் புருஷன் வராம நான் இந்த இடத்தை ஏத்துக்க மாட்டேன். சொந்த பிரச்சனை தான் சார், அது நீதி கிடைக்கலையே. நாம பண்ணலாம். இல்ல சார் பொது பிரச்சனை மாதிரி பண்ணிக்கலாம் சார். கேஸ் வந்தா கூப்பிடுமா போங்க, உள்ள போயிட்டு சொல்லுங்க, அதிகாரி கூப்பிடுவாங்க. 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in.